அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் சிக்கன் தொக்கு செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொட்டி, பரோட்டா, கீ ரைஸு, பிரியாணிக்கும் ரொம்ப மேட்சாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே இது மேட்சாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். பட்டை சின்ன துண்டு 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயங்க. அது சின்ன வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். மீடியமான வெங்காயம் பல்லாரி வெங்காயங்க. அது 2 இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி 1 தக்காளி அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. பல்லாரி வெங்காயம் 2, தக்காளி 1 போட்டால் போதும். அதையும் நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகணுங்க. நல்லா வதக்குவோம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். புதினா ஒரு 4 புதினா இருக்குங்க, அது போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும் புதினா சேர்த்தாக்க. மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்குவோம். சிக்கன் பாருங்கள், போன்லெஸ் சிக்கனுங்க. சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுங்க, அதை சேர்த்துக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதை. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப வேணாம். இப்போ மற்ற மசாலா சேர்த்துக்கிட்டலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 1/4 மேஜைக்கரண்டி போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மூடி போட்டு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. சின்ன பீஸாக சிக்கன் இருக்கிறதால சீக்கிரம் வெந்துடும். அதனால் நல்லா வெந்துடுச்சு. ஆயிரம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ தாங்க இருக்கணும். கொஞ்சம் கிரேவி மாதிரியும் இருக்கணும், ரொம்ப சுண்ட விட்டுறக்கூடாது. அப்போ தொட்டு சாப்பிட நமக்கு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோ தாங்க முடிஞ்சுங்க. எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.